இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, எனக்கு தர வேண்டிய பேமெண்ட் குடியா, நான் கிளம்புறேன். ஏகப்பட்ட வேலை இருக்குது. மதி, கொஞ்சம் பொறுமையா இரு. ப்ளீஸ். யோ, இதுக்கு மேல என்னையா பொறுமையா இருக்குது? எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போய் உயிர் வருதியா? நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்கியா? யோ, என்ன விட்டுறியா? நீ குடுக்கிற பேமெண்ட்ல ஒரு 5-10 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிறத கூடியா, நான் போயினே இருப்பேன். மதி, இங்க பாரு. நான் இப்ப அர்ஜென்ட்டா ஆபீஸ் போய் ஆகணும். ஒரு முக்கியமான வேலை. துளசி வந்த உடனே நீ முதல்ல வீட்டுக்கு போ. மத்த விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாம். யோ, என்னையா நீ? நான் ஏன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன், நீ திரும்ப உன் வீட்டுக்கு போன்னு சொல்ற? ஏய் ப்ளீஸ் மதி, கோச்சிக்காத. இன்னைக்கு நாளைக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் நானே கொண்டு போய் உன் வீட்டுல விட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். போலாமா? எனக்கு ஒரு சின்ன ஆபீஸ் வேலை வந்துருச்சு. நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரிங்க, பாய். அக்கா, உண்மையை சொல்லு. யார் நீ? சொல்லு. அக்கா, நான் தான்க்கா, உன் தங்கச்சி அஞ்சலி. நீ அஞ்சலி இல்ல, வேற யாரோ. வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ அஞ்சலி மாதிரி நடிச்சிட்டு இருக்க. இந்த பாரு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, உன்னை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே நிறுத்துவேன். அங்க விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா மொத்த உண்மையும் வெளியே வந்துடும். அக்கா, என் பேரு மதிக்கா. சொந்த ஊரு காசிமேடு. காசிமேடு மார்க்கெட்ல நான் மீன் வியாபாரம் பண்ணினுங்கிறேன். அந்த ஆளு மகேஷ் இருக்கான்ல, திடீர்னு வந்து, ஐயோ என் பொண்டாட்டி மாதிரி இருக்கிறியே, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் துட்டு தரேன், கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி மாதிரி நடின்னு சொன்னான். ஆனா நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்ன விட்டுடு சாமின்னு நான் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தேன் தெரியுமா. ஆனா கேட்க மாட்டான்டாங்கா. என்ன ஆனாலும் என்கிட்டே வந்து அழுவுறான். சரி, பாக பாவமா இருந்துச்சேன்னு நடிகை வந்துட்டாங்கா. அக்கா, உங்களுக்கு வேணும்னா இந்த வீட்டை ஓடிடுறேன்க்கா. அக்கா, என்ன விட்டுடுக்கா. உங்க பணமும் வேணா, எனக்கு ஒண்ணும் வேணாம்க்கா. ப்ளீஸ் அக்கா, போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுடாதக்கா. அக்கா அக்கா, உன் கால வேணாலும் ஊழறக்கா. அக்கா அக்கா, என்ன விட்டுடுக்கா. உன் தங்கச்சி முஞ்சோ ஏன் முஞ்சோ ஒண்ணுதானே. என்ன பார்த்து உனக்கு இறக்கம் வரலையா? அக்கா, இறக்கம் காட்டுக்கா, காட்டு. ஏன் அஞ்சலி, உன் வேஷத்தை கொஞ்சம் என்கிட்டயாவது கலைக்கலாம்ல? அக்கா, என் வாழ்க்கையை முடிஞ்சிடும் நினைச்சேன்க்கா. நீ மட்டும் என்ன சரியா கைட் பண்ணலன்னா நான் நிஜமாவே செத்து போயிருப்பேன். ஏய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்ட நீ. எல்லாம் நீ கொடுத்த ட்ரைனிங் தானே. மகேஷ் உன்னை கண்மூடித்தனமா நம்புறாருல்ல? ஆமாக்கா, நான் தான் உண்மையான அஞ்சலிங்கிற டவுட் 1% டவுட் கூட அவனுக்கு வரல. வெரி குட். ஆனா தெரியலக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. திரும்ப வந்த பார்த்த இடத்துல உனக்கு கொன்னு புதைச்சிருவேன். ப்ளீஸ், வேணாம் பாட்டி, வேணாம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, அஞ்சலி சொல்லாதீங்க பாட்டி. அஞ்சலி என்ன விட்டு ப்ளீஸ் பாட்டி.
கடைசியா அப்பா உன்னை பார்க்கணும்னு தான் கிளம்பி வந்தாரு. அவரு உன்னை பார்க்க வரும்போது ஆசை ஆசையா பூவு பழம் ஸ்வீட்டு புடவைன்னு எல்லாம் வாங்கி கொடுத்த. நம்மளோட அரவணைப்பையும் அன்பையும் பலவீனமா நினைச்சு அத அவன் சாதகமாக்கிக்கிறான். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது அஞ்சலி. அவன் வழியிலே போய் அவனை அடிக்கணும். என்ன பண்ண சொல்றக்கா? என்ன பண்ண சொல்ற? இப்போதைக்கு அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அது எல்லாமே நமக்கு தான் தப்பாகும். அக்கா, ஹலோ அக்கா. அஞ்சலி, என்னாச்சு? அப்பாவோட காரியத்துக்கு நீ வரலையா? அக்கா, மகேஷ் என்ன அப்பாவோட காரியத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டான் அக்கா. இவங்கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுக்கா. நானும் அவனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ண பாக்குறாக்கா. அப்ப செத்துப்போ. அக்கா, என்னக்கா சொல்ற? ஆமா அஞ்சலி, நீ செத்துரு. அவன் கண்ணு முன்னாடியே செத்துரு. அப்போதான் அவன் கிட்ட இருந்து உனக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ செத்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு டிராமா பண்ணி கொஞ்சம் தலைமறைவா இரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அந்த ஆளும் கண்டிப்பா இந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைக்க தான் பாப்பான். கொஞ்ச நாள் அவனை கதற விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். அக்கா, இதெல்லாம் எப்படி? அவனுக்கு வீடியோ கால் பண்ணு. அவன்கிட்ட பேசும்போது அவன் முன்னாடியே செத்து போற மாதிரி ஒரு டிராமா பண்ணு. பாரு அஞ்சலி, நீ செத்துட்டேன்னு அந்த ஆள் முழுசா நம்பணும். அந்த அளவுக்கு நீ நாடகம் போடணும். சரிக்கா.